அன்பிற்கினிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது ஷேப் ஆஃப் த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ், அணு ஆர்பிட்டால்களின் வடிவம். ஆர்பிட்டால்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அணு அமைப்பில் நமக்கு அணுவின் மையப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்குது, அணுக்கரு. அணுக்கருவில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. எலக்ட்ரான்கள் வெவ்வேறு வட்டப்பாதையில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன. அந்த வட்டப்பாதையில் எலக்ட்ரான்களை அதிகப்படியான பார்க்கக்கூடிய இடத்த தான் நம்ம ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். எலக்ட்ரான்களை பார்க்கக்கூடிய அதிகப்படியான நிகழ்தகவு தான் நம்ம ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆர்பிட்டால் எப்படி நம்ம அந்த ஏரியாவில் தான் எலக்ட்ரான்கள் அதிகப்படியாக பார்க்க முடியுது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா, அது ஒரு நுண்துகளோட அலை சமன்பாடை பொறுத்து தான் இருக்குது. ஒரு நுண்துகளோட அலை சமன்பாடு பார்த்திங்கன்னா சை அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். அதாவது ஒரு நுண்துகள் எப்படி நகர்கின்றது, நேரத்தை பொறுத்தோ இடத்தை பொறுத்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கோணத்தை பொறுத்தோ ஒரு ஆங்கிளை பொறுத்து எப்படி அது நகர்கிறது அப்படிங்கிறத நம்ம அலை சமன்பாடை வச்சு நம்ம எலக்ட்ரான் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும், எங்கெல்லாம் நம்ம அதிகப்படியாக எலக்ட்ரானை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குறோம். அந்த வடிவத்தை தான் நம்ம ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்பிட்டாலை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எஸ் ஆர்பிட்டால். எஸ் ஆர்பிட்டால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். நியூக்ளியஸை சுற்றிலும் ஒரு ஈக்குவலான டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும். எந்த ஒரு திசையும் பொறுத்து இருக்காது, எந்த அச்சு வழியாகவும் அது வித்தியாசமாக இருக்காது. எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு சீர்மையானதாக இருக்கும். எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுற்றிலும் சீர்மையாக அமைந்திருக்க தான் எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எஸ் ஆர்பிட்டால் அதில் பார்த்திங்கன்னா சப் ஆர்பிட்டால்ஸ் எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் அதில் 2 எலக்ட்ரான்ஸை நம்ம ஆக்குபை பண்ணலாம். ஒரு எஸ் ஆர்பிட்டாலில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம டினோட் பண்ணுறோம். இதில் மேக்ஸிமம் நம்ம 2 எலக்ட்ரான்ஸை ஆக்குபை பண்ணலாம். இந்த எஸ் ஆர்பிட்டாலோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீர்மையான ஒரு கோளமாகும். அதாவது ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல், ஸ்பெரிக்கலாக இருக்கும். ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நியூக்ளியஸை சுற்றிலும் ஒரு ஃபுட்பால் மாதிரி சிமெட்ரிக்கலாக இருக்கும் எலக்ட்ரான்ஸ். அதுதான் நம்ம எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். அது முதல் வட்டப்பாதையில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா 1s ஆர்பிட்டால். அதோட பவுண்ட்ரி 2வது வட்டப்பாதை வரலும் இருந்துச்சுன்னா 2s ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எஸ் ஆர்பிட்டால் வட்டப்பாதையை அதிகரிக்க அதிகரிக்க எஸ் ஆர்பிட்டாலின் வடிவமும் அதிகரிக்கிறது, அதோட சைஸும் அதிகரிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 1s ஆர்பிட்டால் இஸ் லெஸ் தேன் 2s ஆர்பிட்டால் இஸ் லெஸ் தேன் 3s ஆர்பிட்டால். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதோட ஆற்றல் மட்டத்தோடு அந்த பவுண்ட்ரி வர வர எஸ் ஆர்பிட்டாலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ 2s ஆர்பிட்டால் பிகராக 3s ஆர்பிட்டால் பிகரானா 3s ஆர்பிட்டால் தான் பிகராக இருக்கும். லைக் தட் 4s 5s அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பட் ஆர்பிட்டால் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம அதில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரானை தான் ஆக்குபை பண்ண போகிறோம். இதுதான் எஸ் ஆர்பிட்டால். எஸ் ஆர்பிட்டால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது ஸ்பெரிக்கல் ஷேப், மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸை நம்ம அதில் ஆக்குபை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டாலோட வடிவம் பார்த்திங்கன்னா டம்பல் ஷேப், டம்பல் வடிவத்தில் இருக்கும். 2 லோப் இருக்கும், அது டம்பல் வடிவத்தில் இருக்கும். இதில் 3 சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அதாவது பி ஆர்பிட்டால், பிஎக்ஸ், பிஒய், பிஇசட் அப்படின்னு இருக்குது. இந்த 3 ஆர்பிட்டாலும் பார்த்திங்கன்னா ஷேப் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அதோட ஓரியன்டேஷன் எதை நோக்கி இருக்குது அது மட்டும் மாறி இருக்கும். இப்போ பிஎக்ஸ் ஆர்பிட்டால் அப்படின்னா அதோட லோப் ரெண்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும், அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக இருக்கும். அதே மாதிரி தான் பிஒய். பிஒயில் ஷேப் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்லி திங் அதோட ஓரியன்டேஷன் எது வழியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎக்ஸ்னால் எக்ஸ் அச்சின் வழியாக உள்ளது, பிஒய் ஒய் அச்சின் வழியாக அது 2 லோபு இருக்கும். அதில் இருக்க 2 மடல்களும் பார்த்திங்கன்னா இந்த ஒய் ஆக்சிஸ் வழியாக இருக்கிறது. அதே மாதிரி இசட் பார்த்திங்கன்னா இசட் ஆக்சிஸ் வழியாக இருக்கிறது. அப்போ ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளது. இதை நம்ம சிம்பிளாக டினோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 3 பாக்ஸ் போட்டு நம்ம டினோட் பண்ணுறோம். பிஎக்ஸ், பிஒய் அண்டு பிஇசட், பிஎக்ஸ், பிஒய் அண்ட் பிஇசட் மாதிரி 3 பாக்ஸஸ் போட்டு டினோட் பண்ணுறோம். இதில் மேக்ஸிமம் நம்ம 6 எலக்ட்ரான்ஸை ஆக்குபை பண்ண முடியும். ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில்அப் பண்ணி மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ் இதில் ஆக்குபை பண்ண முடியும். எஸ் ஆர்பிட்டால் மாதிரியே தான் இதுவும். 2p ஆர்பிட்டால்ஸ் 3p ஆர்பிட்டாலை கம்பேர் பண்ணும்போது சிறியதாக இருக்கும். அதே உருவளவு அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்திலையும் அதிகரிக்க அதிகரிக்க ஆர்பிட்டால்களின் உருவளவும் அதிகரித்து கொண்டே செல்லும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎக்ஸ் ஆர்பிட்டாலில் 2 லோப் இருக்குது. அந்த 2 லோப் எதை நோக்கி இருக்கோ அதை பொறுத்து தான் அது பிஎக்ஸா பிஒய்யா பிஇசட்டான்னு டிசைட் பண்ணுறோம். மற்றபடி இந்த 3 ஆர்பிட்டால்களும் ஒரே ஆற்றல் மட்டலில் உள்ளன.
3 ஆர்பிட்டாலும் எனர்ஜி வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே சிங்கிளாக ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் பேர்ட் ஆகுது அக்கார்டிங் டு த ஹுன்ஸ் ரூல். பட் இந்த 3 ஆர்பிட்டாலும் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரே ஆற்றல் மட்டத்தில் இருக்கும். அந்த லோப்ஸும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டம்பல் ஷேப். டம்பல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2 லோப் வந்து ஒரே அச்சின் வழியாக அமைந்திருக்கும். அது பி எக்ஸில் இருந்ததுன்னா அந்த லோப்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம போடணும். மற்றபடி ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்திங்கன்னா சிமிலர் தான், எல்லாமே டம்பிள் ஷேப்பு தான். 3 ஆர்பிட்டால்களுக்கு இடையில் எந்த வித்தியாசமும் இருக்காது, பார்க்குறதுக்கு எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா அது எதை நோக்கி இருக்கிறது, எதன் வழியாக இருக்கிறது. ஒய் அச்சின் வழியாக இருந்தால் பிஒய் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம், எக்ஸ் அச்சின் வழியாக இருந்தால் பிஎக்ஸ் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த பி ஆர்பிட்டாலோட பவுண்ட்ரி எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2வது ஆற்றல் மட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. 2p ஆர்பிட்டால் அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் ஆர்பிட்டால்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு 3p ஆர்பிட்டால், 4p ஆர்பிட்டால், 5p ஆர்பிட்டால்ஸும் போயிட்டுருக்கும். தட் இஸ் நோ p ஆர்பிட்டால் இந்த ஃபஸ்ட் ஆர்பிட். 1p ஆர்பிட்டால்னு ஒன்று கிடையாது. இப்போ p ஆர்பிட்டால பவுண்ட்ரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது ஆற்றல் மட்டத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிறது, செகண்ட் எனர்ஜி லெவல். ஸோ 2p ஆர்பிட்டால், 3p ஆர்பிட்டால்ஸ் அப்படி தான் சொல்லணும். s ஆர்பிட்டால் மட்டும்தான் முதல் ஆற்றல் மட்டத்தில் உள்ளது. இப்போ ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் உள்ள ஆர்பிட்டால்ஸில் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு ஆர்பிட்டால், அதுவும் எஸ் ஆர்பிட்டால் தான். செகண்ட் ஆர்பிட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு எஸ் ஆர்பிட்டால், ஒரு பி ஆர்பிட்டால். அந்த பி ஆர்பிட்டால் எத்தனை இருக்குது, பிஎக்ஸ், பிஒய், பிஇசட் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ டோட்டலாக 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. சிம்பிளாக நீங்கள் என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் மட்டம் எந்த ஆற்றல் மட்டமோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4th ஆற்றல் மட்டம் 4வது எனர்ஜி லெவலில் ஆற்றல் மட்டத்தில் எத்தனை ஆர்பிட்டால் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும். 4 ஸ்கொயர், அதாவது 16 ஆர்பிட்டால்கள் இருக்கின்றன. செகண்ட் ஆர்பிட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னா 2 ஸ்கொயர், 4 ஆர்பிட்டால்கள் இருக்கின்றன. நம்ம ஒரு ஆற்றல் மட்டத்தில் எத்தனை ஆர்பிட்டால் இருக்குன்னு அந்த ஆற்றல் மட்டத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம்னா கிடச்சிரும். இருபடியில் அதோட மதிப்புக்கு சமமாக இருக்கும். பி ஆர்பிட்டால் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செகண்ட் ஆர்பிட், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 2p ஆர்பிட்டால், தட் இஸ் நோ 1p ஆர்பிட்டால். 1p ஆர்பிட்டால்னு ஒன்று கிடையாது. ஃபஸ்ட்டு ஆற்றல் மட்டத்தில் இருக்க ஒரே ஒரு ஆர்பிட்டால் எஸ் ஆர்பிட்டால். ஓகே, இப்போ பி ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ணலாம், 6 எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ணலாம். ஏன்னா அதில் 3 ஆர்பிட்டால் இருக்குது, பிஎக்ஸ், பிஒய், பிஇசட். ஒவ்வொரு ஆர்பிட்டால்ஸ்லையும் நம்ம 2 எலக்ட்ரான் ஆக்குபை பண்ணோம்னா மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் டி ஆர்பிட்டால். டி ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. டி எக்ஸ்ஒய், டி ஒய்இசட், டி இசட்எக்ஸ், டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் டி இசட் ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னா டம்பிள் ஷேப், அதாவது க்ளோவர் லீஃப் வடிவத்தில் இருக்கும். இந்த க்ளோவர் இலை பார்த்திங்கன்னா 4 மடல்கள் இருக்கும், அதே ஷேப்பில் தான் இது இருக்கும். இதில் 4 ஆர்பிட்டால்ஸ். எந்தெந்த ஆர்பிட்டால் பாருங்கள், டிஎக்ஸ்ஒய் அண்டு டிஒய்இசட், டிஇசட்எக்ஸ் அண்டு டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இந்த 4 ஆர்பிட்டால்களும் பார்த்திங்கன்னா 4 ஆர்பிட்டால்களும் ஷேப் வந்து சிமிலராக இருக்கும். எல்லாமே வந்து க்ளோவர் லீஃப் ஷேப் தான். இந்த டிஇசட் ஸ்கொயர் ஆர்பிட்டால் மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினட் ஷேப்னா ஒரு லோப் இருக்கும், அதோட அணுக்கருவில் பார்த்திங்கன்னா நம்ம சிடி மாதிரி எலக்ட்ரான்ஸ் அப்படியே ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வந்துட்டுருக்கும். ஒரு தட்டு வச்சோம்னா எப்படி இருக்கும், அது மாதிரி வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் இருக்கும். அதனால் டெஃபினட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டி இசட் ஸ்கொயர் ஆர்பிட்டால். இது என்ன சொல்கிறோம், டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த 5 ஆர்பிட்டாலில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆர்பிட்டால்களில் டிஎக்ஸ்ஒய், டிஒய்இசட், டிஇசட்எக்ஸ் இந்த 3 ஆர்பிட்டால்களில் மடல்கள் பார்த்திங்கன்னா அச்சுக்களுக்கும் இடையே உள்ளன. இந்த 3 ஆர்பிட்டால்களின் மடல்கள் அச்சுக்களுக்கு இடையே உள்ளன. இந்த லோப்ஸ் ஆர் பிட்வீன் த ஆக்சிசஸ். பட் ரிமைனிங் 2ல் பாருங்கள், அந்த லோப்ஸ் எல்லாம் அச்சுக்களின் மேல் உள்ளது. அலாங் த ஆக்சிஸ், லோப்ஸ் ஆர் அலாங் த ஆக்சிஸ். அப்படி நீங்கள் 2 கேட்டகரைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த 5 ஆர்பிட்டால்ஸை நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம், 4+1. 4+1ல் என்ன சொல்கிறோம் நம்ம, இதில் வந்து க்ளோவர் இலை வடிவத்தில் இருக்குது 4 ஆர்பிட்டால்கள். மிச்சம் 1 எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். டெஃபினட் ஷேப். இது டிஇசட் ஸ்கொயர் ஆர்பிட்டால் மட்டும் எதில் இருக்குது, டெஃபினட் ஷேப்பில் இருக்குது. ரிமைனிங் 4 ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோவர் இலை வடிவத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்.
இப்போது வேறு ஒன்றா நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம், அனதர் ஃபார்மாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 and 2. இந்த 3 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா dxy, dyz and dzx. இந்த 3 ஆர்பிட்டால்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மடல்கள் அச்சுக்களுக்கு இடையே உள்ளன. the lobes are in between the axis. இப்போ இதான் ஆக்சிஸ்ன்னு வச்சிங்கன்னா மடல்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள், இந்த ஆக்சிஸுக்கும் இடையில் வருது. ஆனால் இந்த dz² அண்ட் dx² மைனஸ் y² அந்த 2 ஆர்பிட்டால்ஸும் பார்த்தீங்கன்னா dz² அண்ட் dx² மைனஸ் y². இந்த 2 ஆர்பிட்டால்லாம் அச்சுக்கள் எப்படி வருதுன்னா ஆக்சிஸின் மேல் வருது, அலாங் த ஆக்சிஸ். பாருங்கள், அலாங் த ஆக்சிஸ். இந்த மடல்கள் வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே அச்சுக்களின் மேல் இருக்கும். எந்த அச்சுக்களோ அதுக்கு மேலே இருக்கும். இப்போ dz²னா z ஆக்சிஸுக்கு மேலே இருக்கும், dx² மைனஸ் y²னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மேலே அந்த மடல்கள் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்துலாம் இப்போ கொஷின் கேட்குறாங்க. இது வந்து நம்ம எதை வச்சு கேட்டகரைஸ் பண்ணோம், 4+1ங்கிறது 4 ஆர்பிட்டால்களும் அதோட வடிவங்கள் ஒரே மாதிரி இருக்கும். வடிவம் என்ன வடிவம், க்ளோவர் லீஃப் வடிவத்தில் இருக்கும். ஒரே ஒரு ஆர்பிட்டால் பார்த்திங்கன்னா டெஃபினட் வடிவத்தில் இருக்கும், dz² ஆர்பிட்டால். அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த 3 ஆர்பிட்டால்கள் மடல்கள் அச்சுகளுக்கு இடையே இருக்கும். மித்த 2 ஆர்பிட்டால் dz² அண்டு dx² மைனஸ் y², இந்த 2 ஆர்பிட்டால்களும் மடல்கள் அச்சுக்களின் மேல் இருக்கும். தி லோப்ஸ் ஆர் அலாங் த ஆக்சிஸ், அச்சுக்களின் வழியாக இருக்கும். இந்த 2 டிஃப்ரென்ஸை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். நம்ம அஸ் யூஷுவலாக ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஆற்றல் மட்டத்தின் வழியாக அதிகரிக்க அந்த ஆர்பிட்டாலின் உருவளவும் அதிகரிக்கிறது. இந்த ஆர்பிட்டால் பார்த்திங்கன்னா 3rd ஆர்பிட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி நம்ம p ஆர்பிட்டால் 2nd ஆர்பிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி d ஆர்பிட்டாலோட பவுண்ட்ரியும் 3rd ஆர்பிட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, 3வது வட்டப்பாதையிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 3d ஆர்பிட்டால் இஸ் லெஸ் தேன் 4d ஆர்பிட்டால் இஸ் லெஸ் தேன் 5d ஆர்பிட்டால். இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆற்றல் மட்டம் அதிகரிக்க d ஆர்பிட்டாலின் உருவ அளவும் அதிகரிக்கிறது. the size of d orbitals is increases. 3d ஆர்பிட்டால்லேருந்து மட்டும் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். there is no 1d or 2d orbitals. 2d ஆர்பிட்டால்னு போட்டால் அது மாதிரி ஒரு ஆர்பிட்டாலே கிடையாது. ஸோ ஆர்பிட்டால் எதுலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், d ஆர்பிட்டாலாக இருந்தால் 3வது வட்டப்பாதை 3rd எனர்ஜி லெவல்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 3d ஆர்பிட்டால் தான் பாசிபிள். 3dக்கு அப்புறம் 4d 5d 6d அப்படியே நம்ம போயிட்டுருக்கணும். அப்புறம் ஆர்பிட்டாலோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டோம். இதில் மொத்தம் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குன்னா 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. 5 ஆர்பிட்டால்ஸ்லேயும் ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான்ஸ் நம்ம வைக்கலாம். அது மாதிரி வச்சிங்கன்னா மொத்தம் d ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான் மேக்ஸிமம் வைக்க முடியும். 10 எலக்ட்ரான்ஸ் d ஆர்பிட்டாலில் ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஆர்பிட்டால் போக முடியும். ஓகே, வாங்க நம்ம அடுத்த ஆர்பிட்டால் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த f ஆர்பிட்டால். இது மாதிரி ஆர்பிட்டால்ஸ் போய்கிட்டே இருக்கும். நம்ம s, p அண்ட் d இதில் கிளியராக இருந்தாலே போதும். f ஆர்பிட்டாலை பற்றி நம்ம அது ஷேப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் அது வந்து ட்ரிபிள் டம்பிள் ஷேப்பில் இருக்கும். அதில் 7 சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. f ஆர்பிட்டால் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 4th ஆர்பிட், 4fலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படி d ஆர்பிட்டால் வந்து 3dலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி f ஆர்பிட்டால் 4fலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 4f ஆர்பிட்டால் இஸ் லெஸ் தேன் 5f ஆர்பிட்டால், 6s ஆர்பிட்டால் அப்படியே போயிட்டே இருக்கும். f ஆர்பிட்டாலோட உருவளவும் அதிகரித்து கொண்டே செல்லும். ஆற்றல் மட்டங்கள் அதிகரிக்க f ஆர்பிட்டாலின் உருவளவும் அதிகரித்து கொண்டே செல்லும். f ஆர்பிட்டாலில் 7 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. 7 ஆர்பிட்டால்ஸ்லேயும் ஒவ்வொன்றிலையும் 2 எலக்ட்ரான்ஸ் நீங்கள் ஆக்குபை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 7 2s are 14 எலக்ட்ரான்ஸ் நீங்கள் ஆக்குபை பண்ணலாம். இப்போ s ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ், p ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ், d ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்ஸ், f ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 14 எலக்ட்ரான்ஸ் நீங்கள் ஆக்குபை பண்ணலாம். இப்போ f ஆர்பிட்டால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட பவுண்ட்ரி 4th ஆர்பிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4வது ஆற்றல் மட்டத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சொல்கிறோம் நியூக்ளியஸ் நடுவில் இருக்குது. ஒவ்வொரு நியூக்ளியஸும் முதல் வட்டப்பாதை, 2வது வட்டப்பாதை, அது மாதிரி நம்ம ஆற்றல் மட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகும்போது 4வது வட்டப்பாதையிலேருந்து தான் நம்ம f ஆர்பிட்டாலோட பவுண்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. 4f ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான்ஸ் ஃபில்லப் பண்ணும்பொழுதும் ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு ஆர்பிட்டால்ஸ்லாம் 7 ஆர்பிட்டால்ஸும் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹுன்ஸ் ரூல் படி 8th ஆர்பிட்டால் வந்து பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் f ஆர்பிட்டால்ஸ். இப்போ நம்ம மொத்தம் 4 ஆர்பிட்டால்ஸை பார்த்துருக்கோம். அதில் 3 ஆர்பிட்டால்ஸும் நம்ம கிளியராக இருக்கணும். அதுலேருந்து கொஷின்ஸ் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால் அண்டு d ஆர்பிட்டால். s ஆர்பிட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் இன் ஷேப்.
ஸ்பெரிக்கல்னா சீர்மையான கோள வடிவம். p ஆர்பிட்டால்ஸ் டம்பல் ஷேப். d ஆர்பிட்டால் குளோவர் இலை வடிவம். ஒரு 4 ஆர்பிட்டால் குளோவர் இலை வடிவத்தில் உள்ளது. dz2 ஆர்பிட்டால் மட்டும் டெஃபினட் ஷேப்பில் உள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஃப்ரீக்வெண்ட்டாக என்ட்ரன்ஸு எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்க டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆர்பிட்டால்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். the probability of finding the electron is maximum. ஒரு எலக்ட்ரானை அதிகப்படியாக பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரானை ஒரு எலக்ட்ரானுக்கும் அதோட அணுக்கருக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகரிக்கும் பொழுது அதோடைய பார்க்கக்கூடிய நிகழ்தகவு குறைந்து கொண்டே செல்கிறது. அது மாதிரி குறைந்து கொண்டே செல்லும்பொழுது ஒரு இடத்துல அதோட பார்க்கக்கூடிய நிகழ்தகவு பூஜ்ஜியமாக மாறும்பொழுது அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கணுப்பகுதி, நோடல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் வெரி மினிமம், அதர்வைஸ் ஜீரோ, தட் இஸ் கால்ட் நோடு. நோடு ஏரியாவில் மட்டும் என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரான்ஸை நம்ம பார்க்க முடியாது. எலக்ட்ரான்ஸ் அந்த இடத்துல மட்டும் இருக்காது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த சர்ஃபேஸுக்கு பேர் நோடல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் அது பிளேனாக இருந்துச்சுன்னா அது ஒரு நோடல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளேனில் எலக்ட்ரான்ஸே பார்க்க முடியாது அப்படின்னா அந்த பிளேனை வந்து நோடல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எஸ் ஆர்பிட்டாலில் எத்தனை நோடல் பிளேன்ஸ் இருக்குது, பி ஆர்பிட்டாலில், டி ஆர்பிட்டாலில், இதை பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாமில் கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நோடல் பிளேனில் நம்ம 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன் இஸ் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரேடியல் நோட் ஆர் ஸ்பெரிக்கல் நோடு. ரேடியல் நோடுன்னு சொல்லலாம், அதர்வைஸ் அதை என்ன சொல்லலாம், ஸ்பெரிக்கல் நோடுன்னு சொல்லலாம். ரேடியல் நோடுக்கு ஆரக்கணு அல்லது கணு புறப்பரப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா n - l - 1. என்னங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், முதுமை குவாண்டம் நம்பர். அண்டு எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் அண்டு -1. இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆர்பிட்டாலுக்கு எத்தனை ஆரக்கணுக்கள் இருக்குது, ரேடியல் நோடு எத்தனை இருக்குன்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். என்னங்கிறது நமக்கு தெரியும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னால் அது எத்தனாவது வட்டப்பாதை, அதுதான் நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்கிறோம். ஆர்பிட்டால் பிரசன்ட் இன் 7th எனர்ஜி லெவல் அப்படின்னா n is equal to 7. அண்டு எல் வேல்யூ ஃபார் எஸ் ஆர்பிட்டால் அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் ஃபார் எஸ் ஆர்பிட்டால் இஸ் 0, பி ஆர்பிட்டால் இஸ் 1, டி ஆர்பிட்டால் 2, எஃப் ஆர்பிட்டால் 3. எல் வேல்யூ நமக்கு ஃபெமிலியர் தான், அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் என்ன பண்ணுது, ஒரு மேத்மேட்டிக்கலாக நம்ம ஆர்பிட்டாலை டினோட் பண்ணுறோம். எஸ் ஆர்பிட்டால்னால் 0 யூஸ் பண்ணுறோம். இப்போ 0 வேல்யூ நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லுக்கு பதிலாக எஸ் ஆர்பிட்டாலாக இருந்துச்சுன்னா -1 போட்டிங்கன்னா அதில் எத்தனை கணுக்கள் இருக்குது அப்படின்னு கிடச்சிரும். இந்த இமேஜ் பாருங்களேன், ஃபஸ்ட்டு இருக்கிறது 1s ஆர்பிட்டால். 1s ஆர்பிட்டாலில் கணுக்களே இல்லை. இதே 2s ஆர்பிட்டாலில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த வேக்கன்ட் ஸ்பேஸை தான் நம்ம நோடல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸை அதிகமாக பார்க்க முடியாது. த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் 0. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக என்ன இருக்குது, எலக்ட்ரானோட டென்சிட்டியே இல்லை. அந்த இடத்த தான் நம்ம நோடு அப்படின்னு சொல்கிறோம். 2s ஆர்பிட்டாலில் ஒரு நோடு நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி 3s ஆர்பிட்டாலில் பாருங்கள், இங்கே ஒரு நோடு கிடைக்குது, இங்கே ஒரு நோடு கிடைக்குது 3s ஆர்பிட்டாலில். லைக் தட் 4s ஆர்பிட்டால். ஒவ்வொரு ஆர்பிட்டால்ஸுக்கும் நோடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை நம்ம இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் எவ்வளோ நோட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் கால்ட் ரேடியல் நோட் ஆர் ஸ்பெரிக்கல் நோட். ரேடியல் நோடுக்கு இன்னொரு பேர் தான் ஸ்பெரிக்கல் நோட். அப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் நோடல் பிளேன் இருக்குது. நோடல் பிளேனை சம்டைம்ஸ் நம்ம ஆங்குலர் நோடுன்னு கூட சொல்லுவோம். நோடல் பிளேன் ஆர் ஆங்குலர் நோடு ரெண்டுமே ஒன்று தான். நோடல் பிளேன்னா என்னென்னா, ஒரு பிளேனில் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான்ஸ் இஸ் 0வாக இருக்கணும். அந்த பிளேனில் எலக்ட்ரான்ஸே இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஆர்பிட்டால் இருக்குது, இட்ஸ் எ ஸ்பெரிக்கல் இன் ஷேப். எஸ் ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கல். இதில் நம்ம எப்படி நம்ம பிளேன் வரைஞ்சாலும் சரி, இன்னொரு த 3 ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸில் நம்ம 3 பிளேன்ஸ் நம்ம போகிறோம், XY ஆர் YZ ஆர் ZX, எப்படி வேணாலும் பிளேன் வச்சோம்னா அந்த பிளேன் என்ன பண்ணும், எஸ் ஆர்பிட்டாலை கட் பண்ணும். அது எங்கே கட் பண்ணாலுமே அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா எஸ் ஆர்பிட்டாலாக இருந்தால் கட் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நோடு வந்து நடுவில் தானே இருக்கும், நம்ம கட் பண்ணுறது ஃபுல்லாகவே கட் பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக நம்ம எலக்ட்ரானை அந்த பிளேன் மீட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் நாட் அ நோடல் பிளேன். ஃபார் எஸ் ஆர்பிட்டால், எனி எஸ் ஆர்பிட்டால், 1s ஆர்பிட்டால், 2s ஆர்பிட்டால், 3s ஆர்பிட்டால், எந்த எஸ் ஆர்பிட்டாலாக இருந்தாலும் அதுக்கு நோடல் பிளேன் கிடையாது. தட் இஸ் நோ நோடல் பிளேன். நீங்கள் எப்படி கட் பண்ணிங்கனாலும் சரி, சிமெட்ரிக்கலாக தான் நம்ம கட் பண்ண முடியும். கட் பண்ணோம்னா அங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அந்த பிளேனில். அதனால் தெர் இஸ் நோ நோடல் பிளேன் ஆர் ஆங்குலர் நோடு ஃபார் எஸ் ஆர்பிட்டால். வாட் அபவுட் த பி ஆர்பிட்டால்? பி ஆர்பிட்டால் பாருங்கள், நோடல் பிளேன்.
2 லோப் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். p ஆர்பிட்டாலில் 2 மடல்கள் இருக்கின்றன. அந்த 2 மடல்களுக்கும் இடையே ஒரு பிளேன் வரைஞ்சிங்கன்னா அந்த பிளேனில் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அப்போ நம்ம ஒவ்வொரு px py pz ஆர்பிட்டாலில் நம்ம ஒவ்வொன்றிலையும் எக்ஸாக்டாக ஒரு பிளேனை நம்மளால் ட்ரா பண்ண முடியும். எலக்ட்ரான்ஸை கட் பண்ணாத ஒரு பிளேனை நம்ம ட்ரா பண்ண முடியும். அந்த பிளேனை தான் நம்ம நோடல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் p ஆர்பிட்டால் there is one nodal plane. அது எந்த p ஆர்பிட்டாலாக இருந்தாலும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. சார் 2p 3p வெவ்வேறு ஆற்றல் மட்டங்களில் இருக்க ஆர்பிட்டால்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. p ஆர்பிட்டால்னாலே நம்பர் ஆஃப் நோடல் பிளேன்ஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி d ஆர்பிட்டால். d ஆர்பிட்டால் நமக்கு தெரியும் 2 நோடல் சர்ஃபேஸ் இருக்குது, அதாவது 2 லோப் இருக்குது. 2 லோபில் நீங்கள் 2 பிளேனை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேரை கட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேன் வைக்கலாம், இன்னொரு பேரை கட் பண்ணுற மாதிரி இன்னொரு பிளேன் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் dxy பாருங்களேன். dxyயில் எப்படி எழுதியிருக்காங்க, xz பிளேனும் yz பிளேனும் அழகாக கட் பண்ணுது பாருங்கள். அது வந்து 4 மடலையும் தனித்தனியாக பிரிச்சிருது. அந்த பிளேன் கட் பண்ணுற இடத்துல எலக்ட்ரான்ஸே இல்லை. அப்போ இங்கே 2 பிளேனாக நம்மளால் ட்ரா பண்ண முடியுது. தர் இஸ் 2 நோடல் பிளேன் ஃபார் d ஆர்பிட்டால். d ஆர்பிட்டாலும் அப்படி தான். எந்த d ஆர்பிட்டாலாக இருந்தாலும் சரி, 3d 4d 5d ஆர்பிட்டால்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஆற்றல் மட்டத்தில் இருந்தாலும் சரி, அதோட நோடல் பிளேன் 2. அதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சம்மரைஸ் பண்ணிங்கன்னா, ஃபார் s ஆர்பிட்டால் there is no nodal plane, p ஆர்பிட்டால் only 1 nodal plane, d ஆர்பிட்டால் there is 2 nodal plane, ஸோ f ஆர்பிட்டால் 3 nodal plane. இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரேடியல் நோடுக்கு பாருங்கள், ஃபார்முலா n minus l minus 1. ரேடியல் நோடு n minus l minus 1. என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், முதன்மை குவாண்டம் நம்பர். எல்லுங்கிறது அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். அதில் -1 போட்டிங்கன்னா நீங்கள் ரேடியல் நோடு எத்தனை அப்படின்னு கிடச்சிரும். ரேடியல் நோடுக்கு இன்னொரு நேம் தான் ஸ்பெரிக்கல் நோடு. நம்ம எக்ஸாமில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸ்பெரிக்கல் நோடு ரெண்டுமே ஒன்று தான். ரேடியல் நோடுனாலும் சரி, ஸ்பெரிக்கல் நோடுனாலும் ரெண்டும் ஒன்று தான். அதே மாதிரி நோடல் பிளேன்னாலும் ஆங்குலர் நோடுனாலும் ஒன்று தான். நோடல் பிளேனை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டியதில்லை. நோடல் பிளேனை பொறுத்தவரைக்கும் s ஆர்பிட்டாலாக இருந்துச்சுன்னா இஸ் 0, p ஆர்பிட்டாலாக இருந்துச்சுன்னா 1 அண்ட் d ஆர்பிட்டாலாக இருந்துச்சுன்னா 2. ஃபார் f ஆர்பிட்டால் இட்ஸ் 3. இப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம நோடல் பிளேனை பற்றி ஒரி பண்ணவே வேண்டியதில்லை. வி கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் த ரேடியல் நோட். அதை பற்றி தான் பார்க்கணும். இந்த ரேடியல் நோடு கூட ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியல் நோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, s ஆர்பிட்டால் அப்படின்னா n minus 1. என்னங்கிறது என்ன, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். சிம்பிளாக அது என்ன ஆற்றல் மட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேடியல் நோடு கிடச்சிரும். p ஆர்பிட்டால் n minus 2, d ஆர்பிட்டால் n minus 3. சிம்பிளாக நீங்கள் எழுதிக்கலாம். இந்த L வேல்யூ கூட நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது டேரெக்டாக n minus 1 n minus 2 n minus 3 அப்படின்னு சொல்லி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ என்ன நோடு கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும். ரேடியல் நோடா நோடல் பிளேனா எது கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் வந்து நம்ம 4 ஆர்பிட்டால்ஸ் பார்த்தோம். அதில் 3 ஆர்பிட்டால்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால் அண்ட் d ஆர்பிட்டால். f ஆர்பிட்டால்ஸ் சம்வாட் காம்ப்ளிகேட்டட். s ஆர்பிட்டாலோட ஸ்பெரிக்கல், p ஆர்பிட்டால்னா டம்பல் ஷேப், d ஆர்பிட்டால்னா க்ளோவர் லீஃப் ஷேப். அதில் ஒன்று டெஃபினட் ஷேப் dz² ஆர்பிட்டால் அண்ட் f ஆர்பிட்டால் ட்ரிபிள் டம்பல் ஷேப். அதை விட்டுடலாம். மீது எல்லாத்துக்கும் நோட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதில் ஒவ்வொன்றா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், எடுத்தோன்னே ரொம்ப சிம்பிளான கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். த நம்பர் ஆஃப் ஸ்பெரிக்கல் நோடு இன் 3p ஆர்பிட்டால்ஸ். ஸ்பெரிக்கல் நோடு, ஸ்பெரிக்கல் நோடுனாலும் ரேடியல் நோடுனாலும் ஒன்று தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு நான் கடைசியாக ஒரு சிம்பிளாக ஒன்று பார்த்தேன். p ஆர்பிட்டாலாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், n minus 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ p ஆர்பிட்டால் என்னங்கிறது இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க நம்பர் தான் n, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். 3p ஆர்பிட்டால். இப்போ 3p ஆர்பிட்டால் திஸ் இஸ் n வேல்யூ. ஃபார் p ஆர்பிட்டால்னால் என்ன சொன்னேன், n minus 2, தட்ஸ் ஆல். இப்போ n வேல்யூ இங்கே 3 minus 2 ஈக்குவல் டு 1. பாருங்கள் 4 மார்க் கொஷின். லாஸ்ட்டு AIPMTயில் கேட்டிருக்காங்க, ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் கேட்டிருக்க கொஷின். இது பார்த்தீங்கன்னா வித்தின் 1 மினிட்குள்ளே ஆன்சர் பண்ணிடலாம். 3 minus 2 ஈக்குவல் டு 1. 3p ஆர்பிட்டாலின் கோணக்கணுக்கள் எவ்வளவு, n minus 2 ஈக்குவல் டு 1.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். among the following orbital bonds the angle is minimum between. அதில் பாருங்கள் நம்ம படித்த இதிலலாம் கொடுத்துருக்காங்க, அதாவது பாண்ட் ஆங்கிளை வச்சுலாம் கொடுத்துருக்காங்க. பட் வெரி ஈஸி. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், sp3 பாண்ட் ஆங்கிள். sp3நாலே நமக்கு என்ன தெரியும், இட்ஸ் அ டெட்ராஹெட்ரல். டெட்ராஹெட்ரல் ஜஸ்ட் லைக் அ மீத்தேன் மாலிகுல் மாதிரி தான். டெட்ராஹெட்ரலாக இருந்தாவே 109.28 செகண்ட்ஸ் தான். 109.5 டிகிரின்னு சொல்லிக்கலாம் நம்ம. 109 டிகிரி 28 செகண்ட்ஸ் பாண்ட் ஆங்கிள் 109. நெக்ஸ்ட் பாருங்கள், px அண்டு py ஆர்பிட்டால். நமக்கு இப்போ ஆர்பிட்டாலில் கொஷின் ஒன்று தான் அதை கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆர்பிட்டால் px py ஆர்பிட்டால் எப்படி இருக்குன்னு தெரியும். px ஆர்பிட்டாலோட லோப்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக இருக்கும். py ஆர்பிட்டாலோட லோப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வழியாக இருக்கும். அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் எவ்வளோ ஆங்கிளோ அதுதான் வந்து அந்த ரெண்டு ஆர்பிட்டால்ஸுக்கும் இடையில உள்ள ஆங்கிள். px அண்ட் py இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள்ஸ் எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி. பிகாஸ் xy பிளேன். xy எப்படி இருக்கும், xy ரெண்டுக்கு இடையில எவ்வளோ இருக்குது, 90 டிகிரி. ஸோ நம்ம இதை px py எவ்வளோன்னு எடுத்துக்கிறோம், 90 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். வாட்டர் மாலிகுலும் sp3 ஹைபிரிடைசேஷன் தான். பட் அதில் ரெண்டு லோன் பேர் இருக்கிறதுனால இந்த 109 விட கம்மியாக இருக்கும், 104 டிகிரி. இது நமக்கு தெரியும். எக்ஸாக்டாக தெரியலனா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. யூ அட்லீஸ்ட் நோ ஜஸ்ட் லெஸ் தேன் 109 அண்ட் above 100 இது தெரிஞ்சால் கூட போதும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் எஸ்பினா இஸ் எ லீனியர் மாலிகுலில் தான் எஸ்பி இருக்கும். எஸ்பினா ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். லீனியர் ஸ்ட்ரக்சரில் ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா இந்த பாயிண்டில் எவ்வளோ டிகிரி இருக்கும், 180 டிகிரி இருக்கும். 180 டிகிரி. அப்போ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். என்ன கேட்டுருக்காங்க, among the following orbital bonds the angle is minimum between. எதுக்கு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 109, 90, 104, 180. இப்போ இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது எதுன்னு பாருங்கள், 90. the bond between px and py orbital அதில் இருக்க ஆங்கிள் தான் என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இது வந்து ஒரு எளிமையான கொஷின் தான். பட் மற்ற ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸுக்கு இடையில் ஆங்கிள்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியும், அவ்வளோதான். அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், கூற்று காரணம். கூற்று என்ன சொல்லியிருக்காங்க, 3p ஆர்பிட்டாலில் ஆரக்கணுக்கள் மற்றும் கோணக்கணுக்கள் முறையே 1,1. ஆரக்கணுக்கள் மற்றும் கோணக்கணுக்கள் எதில் கேட்டிருக்காங்க, 3p ஆர்பிட்டால். ஃபஸ்ட்டு 3p ஆர்பிட்டாலில் ரேடியல் நோடு எப்படி கால்குலேட் பண்ணுறது, p ஆர்பிட்டால்னால் n-2 3 - 2 = 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், p ஆர்பிட்டால்னாலே அதில் நோடல் பிளேன் எத்தனை இருக்கும், 1 தான் இருக்கும். s ஆர்பிட்டால்னா 0, p ஆர்பிட்டால்னா 1, d ஆர்பிட்டால்னா 2. இது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். அப்போ p ஆர்பிட்டால்னா அது வந்து 1 தான். திஸ் இஸ் அ radial node, this is a nodal plane. ரெண்டுமே ஒன்று தான். கூற்றில் என்ன கொடுத்துருக்காங்க, 3p ஆர்பிட்டாலில் ஆரக்கணுக்கள் மற்றும் கோணக்கணுக்கள் முறையே 1,1 1,1 தான் வருது. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்று வந்து சரி. காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, ஆரக்கணு மற்றும் கோணக்கணுக்களின் எண்ணிக்கை முதன்மை குவாண்டம் எண்ணை மட்டுமே சார்ந்தது. முதன்மை குவாண்டம் மட்டுமே சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன பார்த்தோம், ரேடியல் நோடு n-l-1. நோடல் பிளேன் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம், s ஆர்பிட்டால்னா 0, p ஆர்பிட்டால்னா 1, d ஆர்பிட்டால்னா 2. இதுக்கும் குவாண்டம் நம்பர்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. குவாண்டம் நம்பர்ஸ் அதிகரித்தாலும் சரி, ஆற்றல் மட்டம் எவ்வளோ அதிகரித்தாலும் அது என்ன p ஆர்பிட்டாலாக இருந்தாலும் நோடல் பிளேன் என்ன தான் சொன்னேன், ஒன்று தான். s ஆர்பிட்டால் நோடல் பிளேன் 0. அது மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா சைஸ் வந்து மாறதே இல்லை. சைஸ் வந்து அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு ஒழிஞ்சு ஷேப் வந்து சிமிலராக தான் இருக்குது. அது 2s ஆர்பிட்டாலாக இருந்தாலும் சரி, 4s ஆர்பிட்டாலாக இருந்தாலும் சரி, அதோட சைஸ் எப்படி தான் இருக்கும், ஷேப் எப்படி தான் இருக்கும், சிமிலராக தான் இருக்கும். இதுவும் வந்து ஸ்பெரிக்கல் தான், அதுவும் வந்து ஸ்பெரிக்கல் தான். அதோட உருவம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகரிக்குது. இதை விட இது கொஞ்சம் உருவளவு அதிகமாக இருக்கும். அதோட ஷேப் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ இந்த கொஷினில் பார்த்திங்கன்னா காரணம் வந்து தவறாக உள்ளது. ஆரக்கணு மற்றும் கோரக்கணுக்களின் எண்ணிக்கை முதன்மை குவாண்டம் எண்ணை மட்டுமே சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. காரணம் தவறுனா நம்ம அப்படியே விட்டுடலாம். ஏன்னா காரணம் தவறுனா கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக இல்லையா நம்ம பார்க்க வேண்டியதில்லை.
ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஏ ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கமாகவும் கொடுத்துருக்காங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது ஆப்ஷனை பாருங்கள், கூற்றும் சரி ஆனால் காரணம் தவறு. நம்ம கொடுத்துருக்க கொஷினில் தான் இருக்குது, கூற்று சரியாக இருக்குது, காரணம் தவறாக உள்ளது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். வாங்க அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், வேவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அலை சார்பு வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷனாக என்னென்னு பார்த்தோம். வேவ் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு நுண்துகள் வந்து நேரத்தை பொறுத்தோ இடத்தை பொறுத்தோ அல்லது கோணத்தை பொறுத்தோ நகர்வதை விளக்குவது தான் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேவ் ஃபங்க்ஷன்னு அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வேவ் ஃபங்க்ஷன் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரானோட பாதையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. அதை ஐடென்டிஃபை பண்ணால் அதோட எங்கெல்லாம் எலக்ட்ரானை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்கொயரை அதோட இருமடி என்ன பண்ணிட்டாங்க, 0 அப்படின்னு போட்டாங்க. அப்படின்னா அங்கே எலக்ட்ரான் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அப்போது இந்த இருமடி வந்து 0 அப்படி என்றால் அது எதை குறிக்கிறது என்றால் நோடு குறிக்கிறது, நோடல் சர்ஃபேஸ். The probability of finding the electron is 0 means that is called node. நம்ம நோடை தான் இன்டைரக்டாக என்ன சொல்கிறோம், psi squares equal to 0 அப்படின்னு சொல்கிறோம். psi squares equal to 0 எதை குறிக்கிறது என்றால் ஒரு ஆரக்கணுவை குறிக்கிறது. ஆர்பிட்டாலை குறிக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், சைன் அதோட வேவ் ஃபங்க்ஷன் எழுதுவோம். கோண அலை சார்பு, கோணத்தை பொறுத்து வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அதையும் எழுதுவோம். அடுத்து அலை சார்பு வேவ் ஃபங்க்ஷனை டைரெக்டாக எழுதுவோம். பட் இருமடியை 0 அப்படின்னு நம்ம போட்டோம்னா நம்ம எதை குறிக்கிறோன்னா அதில் இருக்க ஆரக்கணுவை சொல்கிறோம், நோடுன்னு சொல்கிறோம். நோடில் எலக்ட்ரான்ஸ் 0 இருக்காது. ஸோ அவர் ஆப்ஷன் இஸ் ஏ, நோட். அடுத்த கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் d orbitals வில் ஹாவ் எலக்ட்ரான் டென்சிட்டி அலாங் த ஆக்சிஸ். d ஆர்பிட்டாலில் பார்த்தோம் 3 விதமான ஆர்பிட்டால்களின் மடல்கள் எப்படி இருக்குது, ஆக்சிஸுக்கும் இடையில் இருக்குது. 2 விதமான ஆர்பிட்டாலின் மடல்கள் எப்படி இருக்குன்னா ஆக்சிஸுக்கும் மேலே இருக்குது, அச்சுக்களின் மேலே உள்ளது. அப்போ இந்த ஆக்சிஸ் மேலே எதில் இருக்குது, அச்சுக்களின் வழியே எது இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் d electron will have the electron density along the axis. அச்சுக்களின் வழியே உள்ளது 2 ஆர்பிட்டால், dx² - y² அண்டு dz². இந்த ஸ்கொயர் வந்தாலே அதோட லோப்ஸ் எதில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஆக்சிஸ் மேலே இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், dz², dx². ஒரு ஆர்பிட்டால் இல்லை. அடுத்து பி பாருங்கள், dxy yz. dxy yz ரெண்டுமே லோப்ஸ் ஆர் இன் பிட்வீன் த ஆக்சிஸ், அதையும் விட்டுடலாம். சி பாருங்கள், dz², dx² - y². ஸோ 2 ஆர்பிட்டாலோட மடல்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அச்சுக்களின் மேல் இருக்கும். தி லோப்ஸ் ஆர் அலாங் த ஆக்சிஸ். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். பாருங்கள் எவ்வளோ ஈஸியான கொஷின். நம்ம டி ஆர்பிட்டாலில் 2 வகையாக தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று அதோட உருவத்தை பொறுத்து, அதாவது 4 ஆர்பிட்டால்ஸ் ஆர் க்ளோவர் லீஃப் ஷேப், ரிமைனிங் ஒன்று டெஃபினட். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதோட மடல்கள் வந்து அச்சுக்களுக்கு இடையே உள்ளது எத்தனை, அச்சுக்களின் வழியே உள்ளது எத்தனை. அச்சுக்களுக்கு இடையே உள்ளது 3 ஆர்பிட்டால், அச்சுக்களின் வழியே உள்ளது 2 ஆர்பிட்டால்கள். அதை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். கொடுக்கப்பட்டுள்ள தவறான ஸ்டேட்மெண்ட்டை நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆல் த 5 4D ஆர்பிட்டால்ஸ் ஹாவ் ஷேப்ஸ் சிமிலர் டு த ரெஸ்பெக்டிவ் 3D ஆர்பிட்டால்ஸ். ஆல் த 5D ஆர்பிட்டால்ஸ் ஹாவ் ஷேப்ஸ் சிமிலர் டு த ரெஸ்பெக்டிவ் 3D ஆர்பிட்டால். ஷேப்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும். 3D ஆர்பிட்டால்ஸ் வந்து க்ளோவர் லீஃப்னா 4D ஆர்பிட்டாலும் க்ளோவர் லீஃப் தான், 5D ஆர்பிட்டால்ஸும் க்ளோவர் லீஃப் தான். இந்த ஷேப்ஸ் எல்லாம் சிமிலராக தான் இருக்கும், பட் அதோட சைஸ் தான் பெருசாக இருக்கும். 3D ஆர்பிட்டால், 4D ஆர்பிட்டால், 5D ஆர்பிட்டால்ஸ் அப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னு சொன்னோம். பட் அதோட ஷேப்ஸ் வந்து சிமிலராக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இதுவும் க்ளோவர் லீஃப்னா அதுவும் க்ளோவர் லீஃப் தான். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறோம், இஸ் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், இன் த ஆட்டம் ஆல் த 5D ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஈக்குவல் இன் எனர்ஜி இன் ஃப்ரீ ஸ்டேட். இந்த ஆர்பிட்டால்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஈக்குவல் இன் எனர்ஜி இன் ஃப்ரீ ஸ்டேட். ஃப்ரீ ஸ்டேட்டாக இருக்கும் பொழுது 5 ஆர்பிட்டாலும் ஈக்குவல் எனர்ஜியில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம பாக்ஸ் போடும்போது என்ன பண்ணோம், 5 பாக்ஸையும் பக்கத்தில் போட்டோம். தே ஆர் ஈக்குவல் இன் எனர்ஜி. ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்லாம் பார்க்கும்போது ஈனிகள் வந்து பக்கத்தில் வரும்பொழுது தான் அந்த ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி வந்து மாறுது, ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி வந்து மாறுபடுகிறது. ஒரு 3 ஆர்பிட்டால் ஒரு எனர்ஜிலையும் 2 ஆர்பிட்டால் வேறு ஒரு எனர்ஜிலையும் போகும். மற்றபடி
ஃப்ரீ ஸ்டேட்டாக இருக்கும் பொழுது, அதனால தான் அங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள், எனர்ஜியின் ஃப்ரீ ஸ்டேட்டுன்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஸ்டேட்டாக இருக்கும் பொழுது p ஆர்பிட்டால்ஸும் சரி d ஆர்பிட்டால்ஸும் சரி எல்லாமே எப்படி இருக்கும், ஒரே எனர்ஜியில் தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டு தான். சி பாருங்கள், இந்த ஷேப்ஸ் ஆஃப் dxy, yz and zx orbitals are similar to each other and dx square y square and dz square are similar to each other. இது பாருங்கள், இந்த கொஷின் வந்து நல்லா கிளியராக அந்த ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக படித்தா தான் இதில் இருக்க மிஸ்டேக்ஸ் நமக்கு தெரியும். இந்த ஷேப்ஸ் ஆஃப் dxy ஷேப் தான் சொல்கிறாங்க. ஷேப் இந்த லோப் வந்து அலாங் த ஆக்சிஸா இன்பிட்வீன் த ஆக்சிஸா அதை பற்றிலாம் கேட்கல. ஷேப் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. xy, yz, zx orbitals are similar to each other and dx square minus y square and z square are similar to each other. அப்போ இது ரெண்டும் இட்ஸ் நாட் சிமிலர். dx square minus y square and dz square orbitals சிமிலர் கிடையாது. dx square y square எப்படி தான் இருக்கும், அதுவும் வந்து க்ளோவர் லீஃப் வடிவம் தான், க்ளோவர் இலை வடிவத்தில் தான் இருக்கும். அஸ் லைக் dxy, yz, zx அந்த ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் தான் இதுவும் இருக்கும், பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்கும். எது மட்டும் தான் டிஃபராக இருக்குது ஷேப்பை பொறுத்தவரைக்கும், dz ஸ்கொயர் மட்டும்தான் டெஃபினட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் ராங். நல்லா கிளியராக படித்தா தான் அது ராங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். இவங்க வந்து லோப்ஸ் இன்பிட்வீனில் இருக்கா அலாங் த ஆக்சிஸா அதை வச்சு பிரிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக சிமிலர் ஷேப்னால் எது சொல்லலாம், ஃபஸ்ட்டு 4 ஆர்பிட்டால்ஸ் ஆர் சிமிலர் இன் ஷேப், dz ஸ்கொயர் மட்டும்தான் டெஃபினட் ஷேப்பில் இருக்குது. அதனால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஆப்ஷன் இஸ் ராங். இருந்தாலும் ஃபோர்த்தையும் பாருங்கள், ஆல் த 5d ஆர்பிட்டால்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் சைஸ் வென் கம்பேர் டு த ரெஸ்பெக்டிவ் 4d ஆர்பிட்டால்ஸ். எஸ், டெஃபினட்டாக எப்படி இருக்கும், 5d ஆர்பிட்டால்ஸ் ஆர் பிக்கர் தேன் 4d ஆர்பிட்டால்ஸ். 5d ஆர்பிட்டாலோட சைஸ் வந்து பெரியதாக இருக்கும் கம்பேர் டு 4d ஆர்பிட்டால்ஸ், அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ டி ஆப்ஷன் கூட கரெக்டு தான். இருக்கிறதுலே ராங் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் 3 சி தான் ராங் ஸ்டேட்மெண்ட். எஸ், தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா dxy, yz, z ஆகியவற்றின் வடிவங்கள் ஒன்றை ஒன்று ஒத்துள்ளவை. ஒன்றை ஒன்று ஒத்துள்ளவைனா நம்ம எதையும் சேர்த்துக்கணும், dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அதையும் சேர்த்துக்கணும். அந்த 4 ஆர்பிட்டால்களின் வடிவங்கள் ஒன்றை ஒன்று ஒத்து காணப்படுகின்றன. இதில் வேறுபட்ட வடிவத்தில் காணப்படுறது dz ஸ்கொயர் மட்டுமே. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் பார்த்தோம். ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டாலில் கொஷின் ஒர்க் அவுட் பண்ணால் எல்லா கொஷினுமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதில்லை. மேக்ஸிமம் கேல்குலேஷன் பார்த்திங்கன்னா நோட்ஸ் கேல்குலேஷன் மட்டும்தான். அதுவும் பார்த்திங்கன்னா n-l-1 ரொம்ப சிம்பிள் மேத்மேட்டிக்ஸ் தான். அதனால் இந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், எளிதாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ. அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் வேறு ஒரு டாப்பிக்கில் நெக்ஸ்ட் காணொலியில் பார்ப்போம்.